வணக்கம். இது சேலம் சுந்தரின் tea. The English Academy welcomes you wholeheartedly to let us chat. வாங்க பேசலாம். இந்த எபிசோட்ல do you don't you do you don't you என்ற பிரயோகங்களை பார்க்க போறோம். Do you like this என்றால் இது உனக்கு பிடிச்சிருக்கா என்று அர்த்தம். Don't you like this உனக்கு பிடிக்கலையா என்று அர்த்தம். இது பொதுவாகவே நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இந்த do and don't எங்கு எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளல் மிக மிக அவசியம். Do you drink coffee அப்படின்னா நீ காஃபி குடிக்கிறியா, அதாவது காஃபி குடிக்கிற வழக்கம் உண்டா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல உபயோகப்படுத்துது. Do you drink coffee? நீங்கள் அப்படியே ஒருத்தங்க கேட்குறாங்க உடனே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா டோன்ட் யூ ட்ரிங்க் காஃபி, காஃபி குடிக்கிற வழக்கம் இல்லையா, இப்போ டீ போடட்டுமா அப்படிங்கிற மாதிரி. டோன்ட் யூ ட்ரிங்க் காஃபி, காஃபியெல்லாம் குடிக்கிறது இல்லையா நீங்கள் அப்படிங்கிற சமயத்தில் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வழக்கமான நிகழ்வுகளை பற்றி பேசும் பொழுது டூ அண்ட் டோன்ட் உபயோகப்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு do you speak Hindi? Do you speak Hindi? இப்போ நீ ஹிந்தி பேசுறது உண்டா, பேச தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் நம்ம இது do you speak Hindi-ன்னு கேட்போம். சப்போஸ் don't you speak Hindi அப்படின்னா நீ ஹிந்தி பேசுறது இல்லையா, என்ன வடநாட்டில் இருந்துன்னு சொல்லியிருக்க ஆனால் ஹிந்தி பேசுறது இல்லையா, don't you speak Hindi. யாரோ உங்ககிட்ட கேட்கணும் do you speak Hindi-ன்னு கேட்குறாங்க, நீங்கள் இல்லை நான் பேசுறதில்ல அப்படிங்கும்போது அப்போ கேட்கலாம் அடுத்து அவங்க என்னது don't you speak Hindi, என்னது டெல்லியில் 3 வருஷம் இருந்தங்கிற, அப்போ கண்டிப்பாக நம்ம இப்படி தான் கேட்போம் don't you speak Hindi. did you speak Hindi, இப்போ நீ ஹிந்தி பேசுனியா, டிட்டுங்கிறது ஒரு பாஸ்டில் வந்துடு. didn't you speak Hindi, நீ ஹிந்தி பேசல, ஹிந்தியில் பேசலையா நீ அந்த மாதிரி சமயத்தில். will you speak Hindi, நீ ஹிந்தி பேசுவியா. won't you speak Hindi, ஹிந்தியில் பேச மாட்டியா, தெரியும் ஆனால் பேச மாட்டேன். won't you speak Hindi. அடுத்து have you spoken Hindi, நீ ஹிந்தியில் பேசி இருக்கியா, இதுதான் எப்பயாவது முன்ன பின்ன ஹிந்தி பேசி இருக்கியா, அப்போ have. ஸோ இதில் do, don't, did, didn't, will, won't, have இந்த 5 ஃபார்ம் தான் காமனாக ஸ்போக்கன் இங்கிலீஷில் உங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் மிகவும் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு ஏற்படும். இப்போ do you drink, இப்போ do you drink milk, இப்போ பால் குடிக்கிறியாப்பா நீ அந்த மாதிரி do you drink. இல்லைன்னா பொதுவாக எப்போ உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா, ஆல்கஹாலை கூட இருக்கலாம். இப்போ இந்த காலத்தில் நம்ம do you drinkன்னு கேட்டாக்கா கேட்குற ஆளை பொறுத்து இருக்குது, ஆல்கஹாலா இல்லை வெறும் பாலாங்கிறது. don't you drink, நீ குடிக்கிறது இல்லையா, என்ன உங்கள் அம்மா சொன்னாங்க டெய்லி 2 லிட்டர் குடிப்பேன்ட்டு, don't you drink, நீ குடிக்கிறது இல்லையா. சரி நேற்று நீ குடிச்சியா, did you drink yesterday, did you drink yesterday. அப்போ நீ இல்லைன்னு தள்ளு, குடிக்கலையா நீ, ஐயோ நீ குடிச்சாலாம் நான் நினச்சேன் அந்த மாதிரி சூழ்நிலை. didn't you drink, குடிக்கலையா நீ. அடுத்து சரிப்பா நாளைக்கு நான் உனக்கு பால் எடுத்து வச்சுறேன், will you drink, குடிப்பியா நீ, அப்போ will you drink. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி தலையாட்டினீங்கனாக்கா won't you drink, குடிக்க மாட்டியா, அப்போ நான் எடுத்து வைக்க வேண்டாமா, won't you drink, குடிக்க மாட்டியா. அதான். அடுத்து have you drunk, என்னது இப்படி வளர்ற நீ, have you drunk, குடிச்சிருக்கியா அந்த மாதிரி சூழ்நிலை. have you drunk. ஓகே அடுத்து do you study, படிக்கிறியா வேலை சரியா,
டு யூ ஸ்டடி இல்லையா? ஏன் படிக்கிறது இல்லையா? பட்டறைக்கு போயிட்டுருக்கியா? அந்த மாதிரி சொல். டோன்ட் யூ ஸ்டடி. அடுத்து டிட் யூ ஸ்டடி? நேற்று படிச்சியாப்பா நீ? ஏன் டிட் யூ ஸ்டடி? நீங்கள் இல்லைன்னு தலையாட்டா. டென்ட் யூ ஸ்டடி? என்ன படிக்கலையா நீ? என்னப்பா நீ? சரி விடு, நாளைக்காவது படிப்பியா? வில் யூ ஸ்டடி டுமாரோ? அப்பயும் நீ மாட்டேன்னு தலையாட்டினாக்கா வாண்ட் யூ ஸ்டடி? படிக்க மாட்டியா? நாளைக்கும் படிக்க மாட்டியா? சரி போனா போது, எப்பயாவது படிச்சிருக்கியா நீ அப்படிங்கும்போது ஹாவ் யூ ஸ்டடிட் எவர்? ஹாவ் யூ ஸ்டடிட் எவர்? இதான் இதோட மீனிங். அடுத்து do you eat do you eat chicken? நீ சிக்கன் சாப்பிட்ற வழக்கம் உண்டா? சாப்பிட்றியா? டோன்ட் யூ eat? ஐயோ நீ சாப்பிட்றது இல்லையா? அடடா நான் உனக்கு கோசம் செஞ்சுருக்கனே. டோன்ட் யூ eat? நீ சாப்பிட்றது இல்லையா? டிட் யூ eat? சாப்பிட்டியா நீ? டின்ட் யூ eat? சாப்பிட்லையா? ஓகே ஓகே. வில் யூ eat? சாப்பிடுவியா அட்லீஸ்ட்? won't you eat? சாப்பிட மாட்டியா? சரி அதெல்லாம் போயிட்டு போகுது. சிக்கன் 65 இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கே இல்லையா? ஹாவ் யூ ஈட்டன் சிக்கன் 65 பிஃபோர்? ஹாவ் யூ ஈட்டன் சாப்பிட்ருக்கியா? ஹாவ் யூ ஈட்டன் ஹியர்? இந்த இடத்துல எப்பயாவது சாப்பிட்ருக்கியா? அந்த மாதிரி ஹாவ் யூ ஈட்டன். இதுதான் வந்து do, don't, did, didn't, will, won't, have. இதை பற்றி மீண்டும் அடுத்த எபிசோடில் இதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். Thank you very much. See you in the next episode. Bye bye.